வெல்கம் டு ஸ்வீட் சுமி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோவில் பண்ணுற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ரெசிபின்னு பார்க்கணுமா? ஆமாங்க, பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு மாதிரி கிறிஸ்பியாக பொட்டேட்டோவில் ஏதோ பண்ண மாதிரி இருக்கே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக என்னென்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, தம்ப்நெயிலில் பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், இது ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெசிபி தாங்க. பொட்டேட்டோ வச்சு நம்ம பசங்களுக்கு வித்தியாசமாக பண்ணி கொடுத்த பசங்களும் ரசித்து சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஸோ வீட்டில் இருக்கவங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பொட்டேட்டோ வச்சு எந்த ரெசிபி பண்ணாலுமே குட்டீஸுங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ்னால் அதில் பொட்டேட்டோ ஒன்று தானுங்களா. அந்த பொட்டேட்டோ வச்சு நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சோஷியல் நான் சொல்கிறதாங்க, என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடியும் பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன், எப்போ போட போகிறேங்கிற வீடியோஸ் எல்லாமே இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கிக்கிறேங்க. பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக தோலெல்லாம் எடுக்காமல் நீல நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு 1/4 கப் சுகரு, உப்பு தேவையான அளவு, ஹனி சில்லி பொட்டேட்டோக்கு தேவையான ஹனிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோகேனோ 2 டேபிள் ஸ்பூன், ஓரியோகேனோ எடுத்து வச்சுருக்கீங்க, அது 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் அன்சால்டட் சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து பார்த்தீங்கன்னா கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் அந்தளவுக்குங்க, ஒரு மீடியம் சைஸ் ஜிஞ்சரு, அப்புறம் க்ரீன் சில்லி ஒரு 3, ஒரு 7-8 கார்லிக் பில்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையே நறுக்கி வைக்கலன்னு பார்க்குறீங்களா? அது ஃப்ரையாக இருக்குள்ளே நறுக்கிக்கலான்னு தான். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், இதெல்லாம் வந்து இதுக்கு தேவையான பொருட்களுங்க. இப்போது நான் வந்து நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, நீளமாக நறுக்கி வச்சுருந்த பொட்டேட்டோவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு பாயில் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி எடுத்து வச்சு லைட்டாக உப்பு போட்டு எல்லா பொட்டேட்டோவையும் எடுத்து அந்த கடாயில் போடுறேங்க. நறுக்கி வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோவையும் அந்த கடாயில் போட்டு உப்பு போட்டிருந்த தண்ணியில் போட்டு மூடி வைக்க போகிறேன். இது எவ்வளோ நேரம் மூடி வச்சு பாயில் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகணுங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆனதை தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டு அந்த ட்ரைனஸை திரும்ப எடுக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்திருக்கு. இப்போது பொட்டேட்டோவை நல்லா பாயில் ஆகி எடுத்து வந்ததுக்கப்புறமா பேப்பர் டவலில் போட்டு அதை நல்லா வந்து ட்ரை பண்ணுறேங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவல் பக்கத்துலேயே வச்சு அது திரும்ப ட்ரை பண்ணிக்கிறேன். பாயில் ஆனதை வச்சு ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி ட்ரை ஆனதை திரும்ப வேற ஒரு பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க, மாற்றுறேன். இப்போ நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணியிருந்தாலும் எப்போயுமே கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா, லைட்டாக வெட்னஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வெட்னஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு அந்த வெட்னஸை போகிறதுக்காக அதுக்குள்ளே போட்டு ட்ரை மாவை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அந்த ஈரப்பதத்தை எடுக்க போகிறேங்க. அந்த பொட்டேட்டோவில் இருக்கிற ஈரப்பதத்தை போட்டு எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா வரும் இல்லைங்களா, அந்த கோட்டிங்கோடு நல்லா மிக்ஸ் ஆனால் தான் நல்லா வரும். ஸோ இப்போ நல்லா போட்டு அதை ட்ரை பண்ணிட்டேன். இப்போது மேலே அதுக்கு பொட்டேட்டோக்கு மேலே கொடுக்குற கோட்டிங் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடுத்து வச்சுருந்த 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கிறேங்க. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் அளவு தாங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேங்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ போடணுங்கிறதெல்லாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு சின்ன பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது நான் எந்த அளவுக்கு பேஸ்ட் பதத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வரணுங்க. உங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பேஸ்ட் பதம் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போது ஏற்கனவே அந்த ஈரப்பதம் பதம் போடுற அளவுக்கு, தட் மீன்ஸ் அந்த போடுற அளவுக்கு இது பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஈரப்பதம் போகிற அளவுக்கு அந்த மைதா மாவும் அரிசி மாவும் போட்டு வச்சுருந்தேன்ல. இப்போ திரும்பவும் அந்த பேஸ்ட் பதத்தை எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இதுதாங்க அந்த உருளைக்கிழங்குக்கு மேலே கொடுக்குற கோட்டிங், பொட்டேட்டோவுக்கு மேலே கொடுக்குற கோட்டிங். ஸோ ஏற்கனவே போட்டு வச்சுருந்த அந்த ட்ரை மாவை பொட்டேட்டோ மாவில் போட்டிருந்ததை பொட்டேட்டோ இது மேலே போட்டிருந்தேன் இல்லைங்க அந்த மாவை, அதோட அந்த மாவு கோட்டிங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்றேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறணுங்க. அந்த 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சு எண்ணெய் பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன் பார்த்தீங்களா, ஒன்றா எடுத்து கடாயில் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஒன்றா எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. டபுள் ஃப்ரை மெத்தடில் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சதை திரும்பவும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும்.
இப்போது அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேங்க. பொட்டேட்டோவெல்லாம் டபுள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சாஸ் பேன் வச்சு அந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா வதக்க போகிறேங்க. இப்போ பாருங்கள், இந்த டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி அந்த ஜிஞ்சரை பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவருக்கு நல்லா கிடைக்கும் பொட்டேட்டோவுக்கு. இந்த இஞ்சி அந்தளவுக்கு மீடியம் சைஸ் இஞ்சியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறத ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஊற்றி நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஜிஞ்சரை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறம் கார்லிக், அந்த எடுத்து வச்சுருந்த 6லேருந்து 7 கார்லிக் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த ஜிஞ்சரை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் கார்லிக் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஜிஞ்சரை வதக்கிட்டு இருக்கேங்க. அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் கார்லிக் அதையும் நான் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நான் நல்லா வதக்குறேன். 6-7 கார்லிக் பில்ஸையும், அதாவது 6-7 பூண்டு பல்லையும் எடுத்து நல்லா போட்டு நான் வதக்கிக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 by 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஆனியனை அந்த 1 ஆனியன் காமிச்சேன் இல்லைங்களா, அதையும் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆனியனை பொடியாக நறுக்காமல் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி 3 சில்லி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதையும் நீளமாக நறுக்கி அதையும் அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேப்சிகத்தை போட்டுக்கலாம். ஒரு சின்ன கேப்சிகத்தை நீளமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ட்ரை சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட போகிறேன். ஒரிகேனோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரிகேனோ, இது வாசனையே செம்மையாக இருக்குங்க ஒரிகேனோ. அதுக்கப்புறம் சுகர் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், இந்த மசாலாவுக்கெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் தான் சுகர் ஆட் பண்ணுறது. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு, அன்சால்ட்டட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப், டொமேட்டோ கெச்சப், இதெல்லாம் போட்டு அந்த இஞ்சி பூண்டு ஆனியன் சில்லிஸோட போட்டு நான் நல்லா போட்டு வதக்குறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டம்ளரோட குறைவாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வேந்து அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ அந்த சாஸ்பேனில் இருக்கிறது ஏன் கடாயில் மாற்றுறேன்னு பார்த்தீங்களா, அந்த சாஸ்பேன் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால பொட்டேட்டோவை போட்டு மிக்ஸ் பண்ண முடியல. அதனால தான் நான் வந்து சாஸ்பேனில் இருக்கிறத ஒரு பெரிய கடாயில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு எல்லா பொட்டேட்டோவையும் டபுள் ஃப்ரை பண்ண எல்லா பொட்டேட்டோவையும் அந்த கடாயில் ஆட் பண்ணுறேங்க. கடாயில் எல்லா பொட்டேட்டோவையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது எங்கடா ஹனி ஊற்றவே இல்லை, ஹனி சில்லி பொட்டேட்டோன்னு சொல்கிறீங்களா, இப்போ தாங்க ஹனி ஊற்றணும் கடைசியாக தான். இப்போது இந்த ஹனி பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் தான் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க, இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இப்போ அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றுறேங்க. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக வந்திருக்குங்க. அந்த வாசனமும் அந்த இதுவும் செம்மையாக இருந்துச்சு. பொட்டேட்டோ பண்ணவே பல இது காணாமல் போயிடுச்சு பொட்டேட்டோஸ் எல்லாம். ஸோ இந்த வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஹனி சில்லி பொட்டேட்டோ. கிறிஸ்பியாக சில்லியாக மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். கிறிஸ்பியாக நல்லா ப்ரஃபியாக இருக்குல்ல பொட்டேட்டோ. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நிஜமாலுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, செம்மையாக இருந்ததுங்க. இது ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபினே சொல்லலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சாப்பிட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பொட்டேட்டோவில் பண்ணுற ஒரு அருமையான ஸ்நாக்னே சொல்லலாம். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் என் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.